லுங்கு வந்து ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து லுங்குல பாயா பண்ண போறேன். வெஜ்ஜில பாயா பண்ணலாம், அதே மாதிரி நான்வெஜ்லயும் பாயா பண்றாங்க. ஆனா வந்து இப்போ லுங்குல நான் பாயா பண்ண போறேன். அதை வந்து நான் வந்து நடுவுல ஒரு வீடியோ ஒரு டிவி சேனல்ல பார்த்தேன். அதுல பார்த்துட்டு தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணணும் ஒரு ஆசை, அதனால பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த பாயாக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் வந்து நான் 3 வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பிரிஞ்சி இலை, இது வந்து கிராம்பு, முந்திரி, சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய், தேங்காய், இதெல்லாம் வந்து நான் நைஸா அரைச்சிக்க போறேன். நான் வந்து காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து அரை மூடி போட்டிருக்கேன். இந்த முந்திரி, கிராம்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கசகசா இதெல்லாம் வந்து பேஸ்டா அரைச்சிக்க போறோம். இது வந்து லுங்கு வந்து இத மாதிரி ஓல்ஸ் போட்டுக்குங்க. ஏன் கேட்டா அந்த சால்ட் காரம் எல்லாம் வந்து இதுல இறங்குறதுக்கு. இத வந்து சுட தண்ணியில போட்டு கொஞ்சம் ஒரு சாஃப்டா இருக்கு. என்கிட்ட கொஞ்சம் இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு, அதனால சாஃப்டா இருக்கு. நம்ம வெந்நீர்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் இது பண்ணணும். எண்ணெய் போட்டு சோம்பு போட்டு இந்த இலை போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட போறோம். வெங்காயம் வந்து நான் 3 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். அதுக்கு நடுவுல இது வந்து சுட தண்ணியில லைட்டா உப்பு போட்டு, என்கிட்ட அந்த உப்பு வந்து அந்த லுங்குல சேரணும், போட்டு கொதிக்க விடுங்க. அது கொஞ்சம் இதுவான பிறகு, கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோடனே அது சாஃப்ட் ஆயிடும் லுங்கு. நல்லா வதங்கட்டும். இது வெங்காயம் வதங்கினோடனே நான் 10 ரூபாய்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில வாங்கி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினோடனே வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபைங் முந்திரி, தேங்காய், கசகசா எல்லாம் போட்டு நைஸா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நைஸா அரைச்சிருக்கோம். இப்போ இதுல போடலாம். இப்ப தேங்காய், வெங்காயம் எல்லாம் அரைச்சதெல்லாம் கொட்டி இந்த வெங்காயத்தை கொதிக்கிட்டோம். லுங்கு வந்து ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. இப்ப வந்து இதுல போட்டுடலாம். ஏன்னா அந்த காரம் எல்லாம் வந்து அந்த லுங்குல இறங்கணும், அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும். இது பாத்தீங்களா, நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே அந்த லுங்குல வந்து அந்த காரம், அந்த சால்ட் எல்லாமே போனா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இந்த பாயா நல்லா கொச்சிருது. இப்போ வந்து கொத்தமல்லி மேல போட்டுலாம். சூடான சுவையான பாயா ரெடி. இதுக்கு வந்து ஆப்பம் தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லுங்கு வந்து பாயா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லுங்கோட அந்த தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு எல்லாம் சேர்ந்து அந்த காரம் உள்ள போய் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்க வீட்ல. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.